ஆ, வணக்கம். இப்போ தன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்காக இந்த புத்தகத்தை வாங்கி படிச்ச என்னோட மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்க சில கேள்வி கேட்குறாங்க. சொந்த பிரச்சனையின் காரணமாக அவங்கள படத்தெல்லாம் காட்ட முடியாது. அவங்க இந்த குரல் மட்டும் அவங்களுக்கு பதிவாகும். அதனால் அவங்க சொந்த பிரச்சனை அதை காட்டக்கூடாது. அந்த அந்த இதை நம்ம மீறக்கூடாது. அதனால் அவங்க சில கேள்விகளும் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது எப்படி இந்த நீருணவு முறை உங்களுக்கு தெரிஞ்சுது? சொல்லுங்கள். நீரிழிவு முறை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு நீரிழிவு முறை? உங்க படம்லாம் எதுவும் வராது சரியா? எங்களோட ஒரு குழுல பயணிச்சோம் இல்லையா, அந்த குழுல ஒருத்தர் வந்து உணவில்லா வாழும் கலைன்ற புக்கை போட்டிருக்கோம். அந்த புக்ல வந்து நாங்க எடுத்து உங்களுக்கு அனுப்புனாங்க. அது மூலமா நாங்க வாங்கி அதுக்கப்புறம் உங்களோட தொடர்பு பேசி இந்த முறையை ஆரம்பத்தில் நீங்க சிறுசா இருக்கிறப்ப என்ன உணவு பழக்கத்தில் இருந்தீங்க? ஆரம்பத்தில் சிறுசா இருக்கிறப்ப குழந்தையா இருக்கும்போது நான் சாதாரண உணவு தாங்க. சாதாரண உணவு சாப்பிட்டு இருந்தீங்க. சாதாரண நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தீங்க எல்லாரும் போல தான். எல்லாரும் போல சாதாரண உணவு தான். அப்ப உங்களுக்கு என்னென்ன நோய் இருந்தது அப்போ? அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு, வீசிங் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அப்புறம் பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் என்ன மருத்துவர் சத்தம் போடுறாங்க, இவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு, நீங்க வந்து ஹீமோகுளோபின் 5 போயிடுச்சு. நியாயமா 13 14 இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா என் வயசு 22 23 அந்த ஸ்டேஜ். அப்போ இப்ப நடக்கவே முடியாத மயக்கம் கிறுகிறுப்பா படுத்திருந்தேன். அப்போ சொல்லுவாங்க இப்படிலாம் போயிடுச்சுன்னா மூளை காய்ச்சல் வந்து போயிருவீங்க அப்படிலாம் சொல்றாங்க, பயம் பிரைன் ஃபீவர் ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு மருந்தா தான் சாப்பிட்டு வரோம், சரியாகல. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சரி இயற்கை வாழ்வியல் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இயற்கை மருத்துவமனையா போறீங்க. அது சம்பந்தமா பேசுறவங்க போய் சந்திக்கிறீங்க. அந்த மருந்து அந்த சொல்ற முறைகள் உணவு முறையில மாற்றம் ஒவ்வொன்றா நாங்க கொண்டு வரோம். அப்பயும் நமக்கு சரியான மாதிரி இல்லை, ஏன்னா மனம் ரீதியான ப்ராப்ளம் வருது. ஸோ உடல்னாலும் மனதாலையும் நம்ம ஏதோ வாழ்க்கை வந்து சரியில்லாம போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் இப்ப நீர் மருத்துவம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே சரியாகுது. ஆஹா, ஆமா. அந்த நீர் மருத்துவம் உங்களுக்கு இதுவரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எப்படி நீங்க அந்த யூடியூப் மூலம் நீங்க அரைகுறை செஞ்சு பார்த்துருக்கீங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கிறீங்க. அதன் மூலமா முன்னேற்றம் வந்திருக்குது. இப்ப வந்த நோக்கம் என்ன? நீங்க மாணவரா சேர போறீங்களா? உண்மையாலுமா? மாணவரா சேர்ந்து இதை கொண்டு போகணும். ஒரு இயற்கை மருத்துவராக நீர் மருத்துவராகலாம் முடிவு பண்ணிருக்கீங்க. வெங்கடேசனுடைய இந்த பல ஆண்டுகள் கனவு இப்பதான் நிறைவேற மாட்டு தெரியுது. இது கடுமையான விதிகள்லாம் உண்டுமா? இது யோக மார்க்கம் சாதாரண விஷயம் இல்லை. எல்லா புலன்களையும் தாண்டி வரணும். உடம்பு சுத்தப்படுத்திட்டு தான் தாண்டி வரணும். அதாவது உடம்பை சுத்தப்படுத்த நீர் தான் அடிப்படை. நீரும் மருந்தடிக்காத காய்கறி அடிப்படை. நீரும் மருந்தடிக்காத காய்கறி நீங்கள் அருந்தி தான் சுத்தமாக முடியும். அதில் பட்டினி முறையும் கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த உணவு வேணால் அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறது என்பது வேறு, ஆரோக்கியம் என்பது வேறு. நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா அது நீரால் சுத்தப்படுத்தி காய்கறி வச்சு வெளியெடுத்தாகணும். ஏன்னா எல்லா உணவுகளுமே ரத்தத்துக்கு எடுத்துரும். எல்லா உணவுகளுமே ரத்தத்தை அழுக்காக்கிறோம். ரத்தம் அழுக்காச்சிட்டே இருந்ததுன்னா மரணம் வந்து நமக்கு. ரத்தம் அழுக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சாவு வந்து இனிமையாக இருக்கும். இல்லைன்னா சாவு துன்பத்தில் வந்து அந்த இனிமையான சாவை தான் அவங்க சமாதின்னு சொல்கிறாங்க. அதாவது சட்டையை கட்டி வைக்கிறது என்பது வேறு, சட்டை கிழிக்கிறது என்பது வேறு. சட்டையை கிழிச்சிட்டு சாகிறது இப்போ சாகிறது பூரா சட்டையை கிழிச்சிட்டு சாகிறது. இது வந்து இயற்கையாகவே சமாதி அடைகிறது. முக்திங்கிறாங்களே இல்லை, முக்தி அடைதல். ஒரு பழம் முத்திச்சுன்னா கல் உண்டுது, முத்திருச்சும்பாங்க. அந்த முத்து நிலைக்கு வரணுங்கிறதான் விஷயமே. அதை இயற்கையாகவே உச்சியில் வந்து உயிர் பிரியும். இது யோக முறையில் இருக்குது. அது நோக்கி தான் இது கொண்டுட்டு போகும். இது யாரும் மாற்றவே முடியாது. எப்படி நீங்கள் மரணத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் இந்த இயற்கையாக உயிர் பிரிகிறது நீங்கள் மாற்ற முடியாது. இந்த சாவுலேருந்து தப்பிக்கணும்னா அந்த இயற்கை சாவை நீங்கள் ஏற்றுக்கணும். இயற்கை சாவுங்கிறது நீங்கள் விரும்பி போகிறது, நீங்கள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி விரும்பி போகிறது. அப்படின்னா நீங்கள் 100 ஆண்டுகளாவது குறைஞ்சபட்சம் என்னவாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு உணவு பயன்படாது. இந்த நீங்கள் செயற்கை உணவு இருக்குது பார்த்தீங்களா, செயற்கை உணவு, டிஃபனு மீல்ஸு, இதெல்லாம் வந்து செயற்கை உணவுகள். அது வியாபாரத்துக்கு தான் ஆகுமே தவிர, வியாபாரத்துக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கு ஆகுமே தவிர ஆரோக்கியத்துக்கு வராது. இப்போ நானே அந்த மாதிரி உணவு பழக்கத்தில் இருந்தவன் தான். அப்புறம் தான் தெரிஞ்சுது இதில் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிற முறைன்னு அப்புறம் தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அது வெங்கடேசன் சொல்லித்தான் எனக்கே புரிஞ்சுது. திருவள்ளுவர் ஆழமாக சொன்னது நாங்கள் வந்து எங்களுக்கு புரிஞ்சிக்கல. நானும் தமிழ் பள்ளிகளில் படிச்சிருந்தேன் கூட.
சிறப்பு தமிழ் நான் படிச்சிருந்தேன், அட்வான்ஸ்டு தமிழ், பியூசியில் அட்வான்ஸ்டு தமிழ்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ், அப்புறம் வந்து அட்வான்ஸ் தமிழ், இதுதான் என்னுடைய பாடத்திட்டம். இப்போ அட்வான்ஸ் தமிழ் எனக்கு அப்போல்லாம் எனக்கு புரியல, என்ன அட்வான்ஸ் தமிழ் என்ன, அதுன்னு சிறப்பு தமிழ் என்ன. அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குன்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நாங்கள் திருக்குறளே பேசினாலும் கூட திருவள்ளுவருக்குள்ளே சொல்லியிருப்பாரான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வெங்கடேசனுக்கு ஒரு விஞ்ஞானி தான் வந்து, இல்லை திருவள்ளுவர் சொல்கிற அர்த்தமே வேறு, நாம் இப்போ படிக்கிற அர்த்தமே வேறு, அப்போ அந்த பொருளே தப்பாக எழுதியிருக்காங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நான் அவர் கடுமையான நோயாளி, என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் கடுமையான நோயாளி, மூட்டு வலி, நீங்கள் சொல்கிற மாதிரி 10-12 நோய் அவருக்கு. உடம்பு பெருத்துட்டாவே எல்லா நோயும் வந்துடும், கணக்கே இருக்காது. நீங்கள் ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து 50 லிஸ்ட்டு போடலாம், நீங்கள் 50 வைத்தியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதை சுத்தப்படுத்துகிறப்ப 50 நோயும் காணா போயிடுது. அப்போ 50 டாக்டருக்கு இங்கே வேலையே இல்லை. 50 டாக்டருக்கு கொடுமையாக இருக்குது. நுரையீரலும் சரியாயிரும், கணையும் சரியாயிரும், கல்லீரலும் சரியாயிரும், ரத்த மண்டலம், சரி மண்டலம், எலும்பு மண்டலம், நுரையீரல் மண்டலத்துலேருந்து அத்தனையும் சுத்தமாகி விடுகிறது. அப்போ இதுக்கு ஒரே பயிற்சி கழுவுறது தான். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம்மா, ஏன்னா அது நோயை தீர்க்க முடியாது. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நோயை தீர்க்க முடியாது, அறுவை சிகிச்சை பண்ணலாமே தவிர நோயை குணமாக்க முடியாதுன்னு மருத்துவனுடைய சட்டமே சொல்லுது. யாரும் நோயை குணமாக்கிட்டு, அதாவது இப்போ அலோபதி என்பது மருந்து, நான் வந்து சர்க்கரை நோயை குணமாக்குவேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து எழுதி போட முடியாது. அதாவது நான் வந்து இந்த மருத்துவம் படிச்சுக்கிட்டேன், நான் அலோபதி முடிச்சாச்சு, நான் வந்து சர்க்கரை நோய் நீக்கிடுவேன்னு நம்ம சொல்ல முடியாது. சிறப்பு மருத்துவர்னு கூட சட்டப்படி போடக்கூடாது. சிறப்பு மருத்துவர், சிறப்பு கண் சிகிச்சை மருத்துவர், சிறப்பு மருத்துவர்லாம் போடவே கூடாது. அப்படிலாம் போட்டுலாம் விளம்பரப்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு அலோபதி மருத்துவர் தன்னை விளம்பரவே படுத்தக்கூடாது. அது ஒரு சேவை மாதிரி கொண்டு போகணும். இதுதான் அந்த சட்டம். ஹிப்போக்ரட்டஸ் ஒருத்தர் இருக்காரு, ஹிப்போக்ரட்டஸ், அது 2100 ஆண்டுக்கு கொண்டு வாழ்ந்தவர். அவர் தான் அலோபதியுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. ஹிப்போக்ரட்டஸ்னு போட்டால் நீ கூகுளில் பார்த்தா தெரியும். அவரே இயற்கை உணவை தான் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் பட்டினி முறையை அவர் சொல்கிறார், வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால்தான் குணமாகுங்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் காய்ச்சலாக இருக்கின்ற பொழுது உணவை உண்பதை நிறுத்துங்கள்ங்கிறாரு. காய்ச்சலாக இருக்கும் பொழுது உணவு நிறுத்துங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது வெள்ளைக்காரன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. இது அதுக்கு எதிராக நடக்கிறாங்க. அது ஹிப்போக்ரட்டஸுக்கு எதிராக நடக்கிறது தான் பிரிட்டிஷ்காரன். அந்த பிரிட்டிஷ்காரனுடைய கல்வி படிச்சு எடுத்து இங்கே இருக்கிற இந்தியாவில் வரும்போது எல்லாரும் நம்ம பைத்தியக்காரன் ஆக்குறாங்க நம்மளை. அப்போ ஹிப்போக்ரட்டஸ் சொன்னால் அவங்க செய்யவே இல்லை. காய்ச்சல் இருக்கும்பொழுது உணவை சாப்பிடாதீங்க, அடிக்கடி வயிற்றுக்கு ஓய்வு கொடுங்க, பட்டினியாக இருக்கும் பொழுது நீங்கள் உடம்பு நல்லாகும்னு கண்டுபிடிச்சி அவர் எழுதுறாரு. ஆனால் நாம் சித்தர்கள் எப்போவே எழுதியாச்சு. அதனால் நீங்கள் நல்ல முயற்சி தான். நன்றி.